சும்மா விடுதலை சிறுத்தைகள்லாம் ஏதோ 4 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டு 8 சீட்டுக்கு சும்மா நிற்கும் நினைக்காதீங்க. வருங்காலங்களில் நாங்களும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம். அந்த காலகட்டத்தில் நாங்கள் யார்கிட்ட சீட்டு நாங்கள் வாங்குற மாதிரி இருக்க மாட்டோம், கொடுக்குற மாதிரி இருப்போம். அப்போ எங்கள் தலைமையிலே ஒரு கூட்டணி உருவாக்கும். இப்போ இல்லை, வருங்காலங்களில் அந்த காலகட்டத்தில் கல்வி இலவசமாக இருக்கும். அதே நேரத்தில் மதுவை இழுத்து மூடுவோம், மருத்துவம் இலவசமாக இருக்கும் அப்படின்னு பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு. அதை இன்னும் பிராக்டிக்கலாக சொல்றாரு. இப்போ இங்கே கூட உடனே செய்ய முடியாது. பாண்டிச்சேரியில் இப்போ நம்ம வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ அந்த வைத்தியலிங்கம்ன்றவருக்கு தான் காமராஜர் விருது கொடுத்தோம். அவர் வந்திருந்தார். அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார் எங்கள் தலைவர். இப்போ நீங்கள் நிச்சயம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுவீங்க, வர்ற தேர்தலில் ஜெயிச்ச பிறகு நீங்கள் கல்வியை இலவசமாக வழங்குங்கள். அனைவருக்கும் அடிப்படை கல்வியிலிருந்து பட்டப்படிப்பு கல்வி வரைக்கும் இலவசமாக வழங்குங்கள். மருத்துவத்தை இலவசமாக வழங்குங்கள். அது ஒரு சின்ன பகுதி, அது நடக்கும்ல அப்படின்ற மாதிரி எங்கள் தலைவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.